ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வீட்டிலேயே ஃபோன் கேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர்ன் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிஃப்ட் பேப்பர் இருந்ததுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஸ்டாக் இல்லைங்க எதுவுமே. அதனால நான் ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் கையிலேயே நீங்கள் பேட்டர்ன் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். இப்போது என்னோடய ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மெஷர் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஷீட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது இருக்கட்டும். இதே மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் இருந்தாலோ, திக்கான கார்ட்போர்டு எடுக்கக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக இருக்கிற மாதிரியான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா இன்விடேஷன் கார்டு பழையது இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கின பாக்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதில் நம்ம ஃபோனை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இது நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபோனை வச்சுட்டு அதுக்கு மேலேயே அவுட்லைன் நம்ம வரைஞ்சிடணும். இந்த ஃபோன் கேஸை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃபோனை வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும். நடுவில் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு அல்லது 1 சென்டிமீட்டருக்கு கேப் விட்டுக்கோங்க. இந்த கேப் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு இன்னொரு தடவை நீங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. உங்களோட ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நடுவில் இருக்கிற கேப் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபோனை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரியே 2 கார்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 2யுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்ன் பேப்பரை எடுத்துகிட்டு அதை க்ளூ போட்டுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் க்ளூ இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக கடையில் வாங்கின க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேங்க. இதுக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் இந்த க்ளூ இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கார்டு இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சைடில் இருக்கிறதையும் நீட்டாக ஒட்டிடலாம். இப்போ ஒரு கார்டில் நம்ம பேட்டர்ன் பேப்பர் ஒட்டிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு கார்ட்லேயும் பேட்டர்ன் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2யுமே ஒட்டி எடுத்தாச்சு. நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் கேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பழைய இன்விடேஷனில் செஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணாலும் சரி, திக்கான கார்ட்போர்ட் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைட்டான கார்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இந்த பேட்டர்ன் பேப்பரில் நான் டாட்ஸ் வச்சுருக்கனால இதில் நான் ப்ளைனாக இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை நான் இதில் ஒட்டிக்கிறேன். ப்ளூ அல்லது பிளாக் 2ல் எந்த கலர் போட்டாலும் சூட் ஆகும். நீங்கள் என்ன கலரில் டிசைன் பேட்டர்ன் பேப்பரில் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கலர் பேப்பரில் சைட்லலாம் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா நீட்டாக ஒட்டிக்கிறேன். 2 பக்கத்துலேயும் இந்த ப்ளூ கலர் பேப்பர் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒட்ட போகிறேன். அப்படி ஒட்டினா தான் பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ நீட்டாக இதை ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம க்ளூ தானே அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இதை கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அதனால் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒட்டியாச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நான் ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ நான் எடுத்திருக்கேன். UHU இது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹார்ட் க்ளூ கன் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் மாதிரியான சூப்பர் க்ளூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பக்கத்துலேயும் ஓரத்துலேயும் நடுவுலையும் இந்த ஃபெவிபாண்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டும்போது நம்ம டிசைன் வச்சு வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் ஓப்பனில் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 சைட்லேயுமே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்பக்கம் நம்ம ப்ளைனாக தான் விட்டுருந்தோம். ஆனால் அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் ஒரு சின்ன கார்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் செய்யலாம். இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுலேயுமே நான் ப்ளூ கலரில் ப்ளைன் பேப்பர் A4 சைஸில் எடுத்து வச்சுருந்ததை நான் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதை நம்ம ஃபோன் கேஸ்க்கு உள்பக்கம் வர மாதிரி ஒட்ட போகிறேன். இது கார்டு, அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓரத்தில் மட்டும் ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ UHU அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒட்டிடுறேன். இது வந்து உள்பக்கமாக தான் வரப்போகுது. ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் வைக்கிற இடத்துல வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கேங்க. 2 சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அதில் வந்து நம்ம ஃபோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது நம்மளோட ஃபோன் வந்து கீழே விழாது. இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனை இதில் ஸ்டிக் பண்ணியாச்சுங்க. இனிமே வந்துட்டு இந்த ஃபோன் கேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து நான் பட்டன் ஒட்ட வைக்க போகிறேன். நான் வந்து நார்மலாக இருக்கிற சாதாரண பட்டன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுக்கிறேன். ஒட்ட வைக்கும்போது இந்த பேக் சைடில் வந்து ப்ளூ கலரில் பேப்பர் இருக்குல்லையா, கலர் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டே நான் ஒட்ட வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஒட்டினா தான் இந்த ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ வந்து நல்லா ஒட்டும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே அந்த பட்டனை மட்டும் வச்சு ஒட்ட வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போது 2 சைட்லேயும் இந்த பட்டன் ஒட்ட வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பட்டன் ஒட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேக்னெட்டிக் பட்டன் இருந்தாலோ அல்லது வெல்க்ரோ இருந்தாலோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revadishivakumar5@gmail.com அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட பிக்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஸ்னோமேன் வீடியோ பார்த்துட்டு ஜெனிஃபர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ஜெனிஃபரே ஹோம்மேட் கிளேவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜெனிஃபர், இந்த 2 பிக்ஸும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம்மேட் நோட் புக் பார்த்துட்டு அதை வந்து பிரியா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹோம்மேட் நோட் புக் ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் பிரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு சுபலக்ஷ்மி ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்களுமே அதை ட்ரை பண்ணி எனக்கு வந்து பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் ரெடி பண்ணியிருக்கீங்க சுபலக்ஷ்மி, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் ராஷ்மி அவங்க வந்துட்டு ஹோம்மேட் ஸ்டிக்கர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்களுமே ட்ரை பண்ணியிருக்காங்க, பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் ராஷ்மி, அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே குட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷினி வந்து ஹோம்மேட் கீச்செயின் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்கீங்க தர்ஷினி, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் பிரதிமா ஹோம்மேட் பிளாக் வுட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்திருக்கு, தேங்க்யூ வெரி மச் பிரதிமா. அதுக்கப்புறம் நான்சி ஹோம்மேட் க்ளூவும் அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் நான்சி இந்த பிக் சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் ஹோம்மேடாக மாஸ்கிங் டேப் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவில் நான் வந்து சிம்பிளாக ஒரு ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு காவ்யா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்க வந்து அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காவ்யாவே ஸ்லைம் வீடியோவும் ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்திருந்தது அப்படின்னும் மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காவ்யா. அதுக்கப்புறம் ஹோம்மேடாக ஃபேக் நெயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு மிதுன்யா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச் மிதுன்யா. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.